ஹாய், இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்கலாமா? நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு 1/4 கிலோ சிக்கன், ஒரு ஆனியன், அப்புறம் கொரியாண்டர், புதினா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இதில் வாட்டரே இருக்கக்கூடாது, இது ட்ரையாக இருக்கணும் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே. அப்போ தான் நம்மளுக்கு இந்த டிஷ் செய்ய முடியும். இது கூடயே நான் கொடுத்துருக்குற எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். பெரி பெரி மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், சால்ட் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா இது கொஞ்சம் செட் ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன், அது சால்ட் தான். அது கடைசியாக நான் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை சாப் பண்ண எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அது செட் ஆகணுன்றதுக்காக. அப்போ தான் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்ன டிஷ்ஷுன்னு இதோட பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஆயில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் டைம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைங்க, இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், அவ்வளோதான். நான் இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ஒரு ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா நீட்டமாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். குக்காகி வரும்போதும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது ஒரு பாகிஸ்தானி டிஷ் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட பேர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போது நம்ம இது பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு 1/4 கிலோ சிக்கனில் ஒரு 10 பீசஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பீசஸ் எல்லாமே ஒரு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. என் குட்டியும் இப்போ பேசிகிட்ருக்காங்க. அவ்வளோதான், நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது மயோனஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்க.